अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதபுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் மற்றும் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வான் இவர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் அவரை குறித்து 70 ஸ்லோகங்கள் கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். யதி என்றால் சந்நியாசி, சந்நியாசிகளுக்குள்ளே ஒரு ராஜா போன்றவர் ஆகையினாலே ஸ்ரீ ராமானுஜர் யதிராஜர் என்று அழைக்கப்படுகிறார். அவரை பற்றிய 70 ஸ்லோகங்கள் என்கிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்திற்கு யதிராஜ சப்ததி என்றே பெயர் அமைந்திருக்கிறது. அதனுடைய தொடக்கத்திலே ஸ்ரீ ராமானுஜர் வரை உள்ள குரு பரம்பரை ஆச்சாரியர்களை வரிசையாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலே துதித்து கொண்டு வருகிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். பெரிய பெருமாள் பகவான், பெரிய பிராட்டியார், அடுத்தபடியாக சேனை முதன்மையார், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார் என்று அறுவரை முதல் 6 ஸ்லோகங்களிலே மங்களாசாசனம் செய்தார் என்று நாம் கீழே பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் 7வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 7வது ஸ்லோகத்திலே உய்யக்கொண்டாருடைய சிஷ்யராய் ஆளவந்தாருக்கும் ஆச்சாரியராயிருந்த மணக்கால் நம்பி என்கிற ஆச்சாரியரை பற்றி துதிக்கிறார். அதாவது நாதமுனிகள் தமக்கு ஒரு பேரன் அவதரிக்கப் போகிறான் என்று அறிந்திருந்தார். ஆனால் அவர் நாதமுனிகள் காலத்திலே ஆளவந்தார் அவதரித்ததாக நமக்கு அப்படி தெரியவில்லை. அதனால் அர்த்த விசேஷங்களையெல்லாம் உய்யக்கொண்டார் என்கிற தம்முடைய சிஷ்யருக்கு உபதேசித்து பிற்காலத்திலே இப்படி ஒருத்தர் அவதரித்தால் அவருக்கு இதையெல்லாம் நீர் உபதேசிக்க வேண்டும் என்று உய்யக்கொண்டாருக்கு தெரிவித்திருந்தாராம் நாதமுனிகள். ஆனால் உய்யக்கொண்டாருடைய காலத்திலும் ஆளவந்தார், அதாவது நாதமுனிகளுடைய திருப்பேரனார் அவதரிக்கவில்லை. அல்லது ஒருவேளை அவதரித்து வயது மிக சிறியவராய் இருந்திருக்கலாம். ஆனால் உய்யக்கொண்டார் என்ன செய்தாரென்னால் தம்முடைய சிஷ்யரான மணக்கால் நம்பி என்பவரிடத்திலே நாதமுனிகள் உபதேசித்த அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து, இதை நாதமுனிகளுடைய திருப்பேரனார் அவதரித்தால் அவருக்கு நீர் உபதேசிக்க வேணும் என்று சொல்லிவிட்டு போனார். அதனால் நாதமுனிகள் அருளி செய்த அர்த்தங்களை எல்லாம் உய்யக்கொண்டார் வழியாக மணக்கால் நம்பிகள் பெற்று அதைத்தான் அவர் ஆளவந்தாருக்கு தெரிவித்தார். அதனால் ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியருக்கு இந்த மணக்கால் நம்பி என்கிறவர் ஆச்சாரியராகிறார். அந்த மணக்கால் நம்பியை இந்த 7வது ஸ்லோகத்திலே துதிக்கிறார். மணக்கால் நம்பிக்கு இயற்கையான திருநாமம், அவருக்கு அமைந்திருந்த திருநாமம் என்னன்னா ராமமிஸ்ரர் என்பதுதான். அது மணக்கால் நம்பி என்கிற பெயர் வந்ததற்கு வேறு காரணம் சொல்லுகிறார்கள். அதாவது உய்யக்கொண்டார் என்கிற ஆச்சாரியரிடத்திலே மிக மிக ஈடுபாடு கொண்டு அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருந்தாராம் இந்த ராமமிஸ்ரர் என்கிற மணக்கால் நம்பி. ஒரு சமயம் அந்த உய்யக்கொண்டாருடைய பெண்ணானவள், பெண்ணோ பெண்களோ, அவர்கள் ஏதோ ஒரு இடத்திற்கு நீராடச் சென்றார்கள்.
சிறிய குழந்தைகள். அவர்கள் நீராடச் சென்ற பொழுது அவர்களுக்கு துணையாக இந்த மணக்கால் நம்பியைத்தான் அனுப்பி வைத்தார், உய்யக்கொண்டார். அப்படி போகிற பொழுது வழியிலே ஒரு இடத்திலே மிகவும் சேராக இருந்துதான். அந்த சேறுகளை எப்படி தாண்டுவது? அந்த குழந்தைகள் சற்று சிரமப்பட்டன. அதாவது உய்யக்கொண்டாருடைய பெண்ணானவள். உடனே அவர் என்ன செய்தாராம், அந்த இடத்திலே தாம் குறுக்காக படுத்து கொண்டு அந்த சேற்றிலே தம்முடைய முதுகின் மீது கால் வைத்து அவர்கள் தாண்டட்டும் என்பதாக அப்படி தம்மை ஆக்கி கொடுத்தாராம். அப்படி அந்த ஆச்சாரியருடைய புத்திரியினுடைய மணல் படிந்த கால் இவருடைய முதுகிலே பட்டு அப்படி திகழ்ந்தபடியினாலே இவருக்கு மணக்கால் நம்பி என்ற பெயர் ஏற்பட்டது என்று அப்படி சொல்லுகிறார்கள். இவர் அவதரித்த ஊருக்கும் கூட மணக்கால் என்றே பெயர் ஏற்பட்டு விட்டது இதனாலே என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சற்று சமீபத்திலே இந்த மணக்கால் என்கிற ஊர் அமைந்திருக்கிறது. அதுதான் மணக்கால் நம்பி அவதரித்த திருத்தலம் அது. இப்படியாக மணக்கால் நம்பி என்ற பெயர் ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். ஆனால் இவருடைய திருநாமம் என்னவென்றால் ராமன் என்பது தான் இவருடைய திருநாமம். ராமமிஸ்ரர் என்பது இவருடைய திருநாமம். அதை வைத்து வேதாந்த தேசிகன் மிக அழகாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரிந்து 3 ராமர்கள் இருக்கிறார்கள். முதலிலே பரசுராமர் என்பவர் ஜமதக்னியுடைய புத்திரராய், அவர் தசாவதாரத்திலே நாம் சொல்லுகிறோமே, பகவானுடைய 10 அவதாரங்களுக்குள்ளே பரசுராமன் என்று ஒரு ராமன். அதற்கு பிறகு தசரதனுடைய பிள்ளையாக பிறந்த சக்கரவர்த்தி திருமகன், எல்லாரும் அறிந்த ராமன், அது தசரத ராமன். மூன்றாவதாக கண்ணபிரானுடைய தமையனாக பலராமன் என்று ஒருத்தன். இப்படி 3 ராமன்கள் இருக்கிறார்கள். இவர் என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்றால், இவர் 4வது ராமன் என்கிறார். யார்? மணக்கால் நம்பியை 4வது ராமன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது மிகவும் அற்புதமாக அந்த 3 ராமர்களுக்கும் இருந்த குறைகள் இந்த 4வது ராமனுக்கு இல்லை என்று அப்படி சொல்லி, அப்படிப்பட்ட இந்த 4வது ராமனை நான் வணங்குகிறேன். முதல் 3 ராமர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை சொல்லலாம். அந்த குறை இவருக்கு கிடையாது, இந்த மணக்கால் நம்பி என்கிற ராமனுக்கு கிடையாது. அப்படி குறைகள் இல்லாதவரான இந்த ராமனை நான் வணங்குகிறேன் என்று மிக அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அனுஜ்ஜித க்ஷமாயோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்டமதராகம் தம் ராமம் துர்யமுபாஸ்மஹே. தம் ராமம் உபாஸ்மஹே, அந்த ராமரை நான் உபாசிக்கிறேன், வணங்குகிறேன், வழிபடுகிறேன். யாரை? மணக்கால் நம்பி என்கிற ராமனை வணங்குகிறேன். அவர் எப்படிப்பட்ட ராமன்? துர்யம் உபாஸ்மஹே. துர்யம் என்னால் 4வது ராமன், அவரை நான் வணங்குகிறேன் என்று சொன்னார். அந்த 4வது ராமனான மணக்கால் நம்பிக்கு என்ன பெருமை என்று பார்த்தால், அவரை சொல்லுகிற அனுஜ்ஜித க்ஷமாயோகம், பொறுமையை விடாதவர். எப்பொழுதும் பொறுமையையும் மனத்தினுடைய அந்த அடக்கத்தையும் விடாமல் எழுந்தருளியிருப்பவர் இந்த மணக்கால் நம்பி என்கிற ராமன் என்று சொன்னார். அது என்ன ஆகுதுன்னா, முதல் ராமனுக்கு ஒரு குறை உண்டு. அதுதான் என்னன்னா, முதல் ராமனான பரசுராமர், அவருக்கு இந்த க்ஷமை என்கிறது கிடையாது, பொறுமை கிடையாது. அவர் மிகவும் கோபித்து கொண்டவராயிருந்தார். அவருடைய தகப்பனார் ஜமதக்னி என்பவரை ஏதோ அவமானப்படுத்தி விட்டான் ஒரு அரசன் என்கிற காரணத்தினாலே அந்த அரசர் குலத்தையே அழிக்க தொலைப்பட்டு 21 தலைமுறை அரசர்கள் அத்தனை பேரையும், துஷ்ட அரசர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டாராம் பரசுராமர். அதனால் அவர் க்ஷமையை விட்டவர். க்ஷமையை விட்டவர் என்னால் பொறுமையை விட்டவர். அதை தவிர இன்னொரு அர்த்தமும் உண்டு. க்ஷமா என்கிற சப்தத்திற்கு பூமி என்று ஒரு பொருள் உண்டு. அந்த பூமியை விட்டவர் பரசுராமர். ஏன்னா பூமியிலே தங்குவதில்லை என்பதாக வைத்து அது சரித்திரங்கள் வேறு சொல்லப்படுகின்றன. ராமபிரானிடத்தில் கோபித்து கொண்டு வந்தார் அல்லவா பரசுராமர். இந்த சிவதனுசை முறித்துவிட்டு சீதையை திருமணம் புணர்ந்து வந்த உடனே அப்படி வருகிற வழியிலேயே அவனை எதிரிட்டார் பரசுராமர். அப்பொழுது தன்னிடத்தில் இருந்த வில்லை வளைத்து காட்டும்படி ராமபிரானை கேட்க, ராமபிரான் வில்லை வளைத்து என்ன செய்தார்?
என்ன செய்யட்டும் இந்த வில்லுக்கு இந்த அம்புக்கு இலக்காக என்ற உடனே தன்னுடைய கால் வலிமையை தன்னுடைய தவ வலிமையை அவர் கொடுத்து விட்டார் என்று. அப்பொழுது அவர் பூமியை விட்டு விட்டு விலகுகிறார் என்றெல்லாம் சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதனால் அவர் க்ஷமையை விட்டார், யோகத்தை விட்டார், மனத்தின் அடக்கத்தையும் விட்டார் பரசுராமர். ஆனால் இப்பொழுது இந்த மணக்கால் நம்பி இருக்கிறாரே, அனுஜித க்ஷமாயோகம், அவர் அதை ரெண்டையும் விடாதவராய் இருந்தார் என்று அது அவருக்கு ஒரு பெருமை சொன்னார். இரண்டாவதாக சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இருக்கிறானே, அவன் யார் என்றால் அவன் அரக்கர்களை ராட்சசர்களை அழித்தவன். புண்ணிய ஜனபாதகம், ராட்சசர்கள் புண்ணிய ஜனங்கள் என்னால் ராட்சசர்கள், அவர்களுக்கு பாதகம் தீமையை விளைத்தவன். ஆனால் மணக்கால் நம்பி எப்படிப்பட்டவர்? அபுண்ணிய ஜனபாதகம், அப்படி செய்யாதவர் என்று அர்த்தம். அந்த இடத்துல புண்ணிய ஜனங்கள் என்னால் சாதுக்கள் என்று பொருள். புண்ணிய ஜன என்கிற சப்தத்திற்கு அரக்கர்கள் என்றும் பொருள் உண்டு, சாதுக்கள் என்றும் பொருள் உண்டு. ஆஹா, அந்த இடத்துல ராமபிரான் புண்ணிய ஜனங்களுக்கு பாதகமாயிருந்தான். ஆனால் சாதுக்களான புண்ணிய ஜனங்களுக்கு இவர் பாதகமாய் இல்லாதவராய் இருக்கிறார் என்று மணக்கால் நம்பிக்கு அது இரண்டாவது பெருமை, அதை சொல்லுகிறார். அதற்கு மேலே மூன்றாவது பெருமை என்னன்னா, அஸ்பிருஷ்ட மதராகம். பரசுராமர் இருக்க பலராமன், அதாவது முதல்ல பரசுராமனை சொல்லியாகிவிட்டது, ராமபிரானை சொல்லியாகிவிட்டது. மூன்றாவது ராமனாருன்னா கண்ணனுக்கு மூத்தவனாயிருந்த பலராமன். இந்த பலராமனை பற்றி புராணங்களிலே தெரிவிக்கப்படுகிற பொழுது அவர் கொஞ்சம் எப்பொழுதும் செருக்கு கர்வமுடையவராகவும், எப்பொழுதும் இந்த சோமபானத்தை பண்ணி இருப்பவராகவும், அதாவது சுறாபானத்தை பண்ணி இருப்பவராகவும் அவரை சொல்லி இருக்கிறது. அதாவது அடிக்கடி அவர் மதுபானம் பண்ணுவாராம். அதனால் கொஞ்சம் அவருக்கு அந்த நிலை தடுமாறுவார். அது பலராமனை பற்றி அப்படித்தான் புராணங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மணக்கால் நம்பி என்கிற நான்காவது ராமன் அவர் எப்படிப்பட்டவர் என்னால் அஸ்பிருஷ்ட மதராகம், அதாவது இவர் மதுபானத்தால் வந்த வெறியையும் அதே போல மற்றொன்றையும் இல்லாதவர், எதுவும் அவருக்கு அந்த தன் இடை தடுமாற்றமெல்லாம் இல்லாதவர். ஆஹா, பொறுமையை விடாத பரசுராமரை போல் அல்லாமல் பொறுமையை கை கொண்டவர். அதே போல ராட்சசர்களுக்கு தீங்கு விளைத்த தசரத ராமனை போல் அல்லாமல் நல்லோர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை விளைப்பவராய் இருந்தவர். அந்த எப்பொழுதும் மதுபானம் பண்ணி அதனாலே நிலை தடுமாறி இருந்தவரான பலராமனை போல் அல்லாமல் எப்பொழுதும் நல்ல நிலையான தத்துவத்தை உள்ளபடி அறிந்தவராய் இருப்பவர் அஸ்பிருஷ்ட மதராகம். அப்படிப்பட்ட தம் ராமம் துரியம் உபாஸ்மகே, அப்படிப்பட்ட இந்த மணக்கால் நம்பியை நான் உபாசிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இந்த மணக்கால் நம்பி என்பவர் ஆளவந்தாரை போய், அதாவது நாதமனுடைய திருப்பேரனாரான ஆளவந்தார், அவர் ஒரு காரணத்தாலே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு ஒரு ராஜாவாயே இருந்தார். அவர் சிறிய ஒரு பகுதியை அரசன் அவருக்கு கொடுத்திருந்தான், அதை ஆண்டு கொண்டிருந்தார். எப்படியாவது அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக மணக்கால் நம்பி என்ன பண்ணுவாராம், ராஜாவை போய் நித்தியம் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவர், தூதுவளை கீரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு கீரையை தினந்தோறும் அந்த அவருடைய சமையலறையிலே கொடுத்து வைப்பார். சமையலறையிலே நித்தியம் அவர்களுக்கு ஆளவந்தாருக்கு தூதுவளை கீரையை சமையல் செய்து அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு 2 மாதம் செய்தவர் திடீரென்று ஒரு நாள் அதை கொடுக்காமல் நிறுத்திவிட்டார். உடனே அவர் கேட்கிறார், தினந்தோறும் தூதுவளைக்கீரை வந்ததே, இன்று ஏன் வரவில்லை என்று அந்த சமையல் செய்பவர்களை கேட்டபொழுது, தினந்தோறும் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து இந்த கீரையை கொடுத்து கொண்டிருந்தார், இப்பொழுது 2 நாளாக அவர் வருவதில்லை என்றார். அவர் எதற்காக கொண்டு வந்து கொடுத்தார் தெரியாது. சரி, மறுபடியும் அவர் வந்தால் அவரை என்னிடத்தில் அழைத்து வாரும் என்று சொல்ல, அதே போல 2 நாள் கழித்து மறுபடியும் தூதுவளைக்கீரையை எடுத்துக்கொண்டு மணக்கால் நம்பி செல்லுகிறார். உடனே அவரை அரசரிடத்தில் ஆளவந்தாரிடத்தில் அழைத்து செல்லுகிறார்கள். உடனே ஆளவந்தார், எதற்காக நீர் இப்படி கொண்டு வந்து கொடுத்தீரினால் உம்மை நேரே சந்தித்து உம்முடைய தாத்தாவான நாதமுனிகள் என்னிடத்தில் கொடுத்திருக்கிற அர்த்தங்களையும் நிதிகளையும் உமக்கு கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன் என்று சொன்ன உடனே, அப்படியா என்று அது முதற்கொண்டு மணக்கால் நம்பியினுடைய சீடராக ஆனார் என்று மேலே கதை செல்லுகிறது. அப்படியெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு ஆளவந்தாரை திருத்தி பணிகொண்டவர் மணக்கால் நம்பி. அந்த மணக்கால் நம்பியை இந்த ஸ்லோகத்திலே இப்படி மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் துதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம்
श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।